கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்ததற்கு வரவேற்பு தெரிவிக்கும் விதமாக மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இடம்பெற்று போட்டியிடுவது என உறுதி செய்து இருவரும் கூட்டாக பேட்டியளித்திருந்தனர். இதனை வரவேற்று பாமக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கி. கோவிந்தராஜ் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில செயலாளர் இல வேலுச்சாமி பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கி பேசினார். இதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதற்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்ததற்கு வரவேற்பு தெரிவிக்கும் விதமாக மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இடம்பெற்று போட்டியிடுவது என உறுதி செய்து இருவரும் கூட்டாக பேட்டியளித்திருந்தனர். இதனை வரவேற்று பாமக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கி. கோவிந்தராஜ் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணி, வெற்றி கூட்டணியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மாபெரும் கூட்டணி வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி அமையப் போகிறது என்பதை இன்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்பது விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, வணிக பெருமக்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, ஒட்டுமொத்த மக்கள் மீது வரியை சுமத்தி தமிழகத்தினுடைய சுமார் 10 லட்சம் கோடி கடனை உருவாக்கிய ஒரு ஆட்சி. ஆகவே இப்படிப்பட்ட தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வர இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அமையும். இந்த கூட்டணியிலே அதிகப்படியான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு செல்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்திருக்கிறோம். இந்த இனிய நேரத்தில் இந்த கூட்டணியில் கூட்டறிக்கை வெளியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எங்களது கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் இந்த கூட்டணியை உருவாக்கிய ஆகிய இருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.